இது வந்து நேற்று வீடியோட கண்டினியூ வீடியோ தான். நேற்று என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எதுக்கு என் கிச்சன் இப்படி கிடக்குது என்னாச்சு அப்படின்றது. நேற்று ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோன்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சா, அதனால் அந்த டென்ஷன்லேயே நேற்று எதுவுமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாமல் போய் தூங்கிட்டேன்னா காலையில் வந்து பார்த்தோன்னைக்குமே தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே செய்யலை, டேரெக்டாக வந்து லஞ்சே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் டீயும் வச்சு விட்ருந்தாங்க, டீயும் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே வந்து குடிச்சிட்டு அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு தான் ரொம்ப மீதி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பாடு, முட்டை, பாஸ்மதி ரைஸ், அதுவும் அப்புறம் சாஸ், இது எல்லாமே வீணாக போச்சு. அப்படின்றனால இன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. வேறு வழியே இல்லை. சாஸ் அதிகமாக ஊற்றுனதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால அது சாப்பிடவும் முடியல. அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு சோயா சாஸ் அப்படின்றனால. அதை எடுத்து அப்படியே கீழே போட்டு அடுப்பையுமே க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையுமே எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டு அப்படியே மதியானத்துக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.